இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் சினாரியோ பார்க்கலாம். என்னன்னா ஆல்ரெடி ஒரு ஹோஸ்ட் வந்து நம்ம வந்து எவல்யூவேஷன் லைசன்ஸ்ல ஆட் பண்ணியிருந்தோம். அந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் இந்த ஹோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணதுக்கப்புறம் என்னால் திருப்பி ரீகனெக்ட் பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டட் ஸ்டேட்டில் இருக்கு. நான் கனெக்ஷன் கொடுத்து கனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வருது. அதாவது ரீகனெக்ட் ஹோஸ்ட் ஃபெயில்டு cannot complete the license assignment ன்னு போட்டு அதோட லைசன்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்க்குலாம் வந்து லைசன்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கீழே லிஸ்ட் அவுட் பண்ணுது. இப்போ இந்த இஷ்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் கீ வந்து வெரிஃபை பண்ணணும். அப்போ லைசன்சிங் ஆப்ஷனில் போயிட்டு லைசன்ஸ் அங்கே போயிட்டு எவ்வளோ லைசன்ஸ் கீ இருக்குது, எத்தனை சிபிஎஸ்க்கு வந்து அசைன் ஆயிருக்கு, அடிஷ்னலாக ஏதாவது புது லைசன்ஸ் கீ வேணுமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு புது லைசன்ஸ் கீ வேணும் அப்படின்னா ஆட் நியூ லைசன்ஸ் கீ கொடுத்து அந்த நமக்கு விஎம்ஆர்ல இந்த லைசன்ஸ் கீ கொடுத்துருப்பாங்க இல்லையா, மோஸ்ட்லி நம்ம கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ப்ளஸ் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ எக்ஸ்பைரி என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போது லைசன்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த லைசன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ நான் ரீகனெக்ட் பண்ணால் இந்த ESXi ஹோஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைசன்ஸ் எடுத்துக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ESXi ஹோஸ்ட் வந்து ஆட் பண்ணால் அசம்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படின்றது தான் அசம்ஷன். பட் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். நான் எவல்யூவேஷன் லைசன்ஸ்லேருந்து டிஸ்கனெக்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு என்னோட ESXi எக்ஸ்பைரி எவல்யூவேஷன் எக்ஸ்பைரி ஆனதுனால இப்போ லைசன்ஸ் அசைன் பண்ணிட்டு நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ரீகனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ப்ராம்ப்ட் பண்ணோம், ரூட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து cannot complete the license assignment operation அப்படின்னு சொல்லுது. அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எரர் மெசேஜ், நீங்கள் வந்து எவல்யூவேஷன் லைசன்ஸ்லேருந்து உங்களது ஹோஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த ஹோஸ்ட்டை ரீஆட் பண்ணும்போது லைசன்ஸ் வந்து நீங்கள் விசென்டரில் ஆட் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எடுக்கிறது இல்லை. ஓகே, அப்போ இந்த மாதிரி சினாரியோவில் இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லைசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லைசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட்டை ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹோஸ்ட்டுக்கு அந்த லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணிடுங்க, நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு. ஸோ இப்போ இதில் நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம் என்ன அப்படின்னா இந்த மெயின் டைமில் ஹெச்ஏ அண்ட் டிஆர்எஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்குது. சரியா? ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஹெச்ஏ எடுக்கணும் அப்படின்னா எனக்கு அதில் கிளஸ்டர் 3 ஹோஸ்ட் இருக்கு. அந்த 3 ஹோஸ்ட்டில் 2 ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ விட்டு லைசன்ஸ்னால வெளியே போயிடுச்சு. இப்போ என்னால் ஹெச்ஏ வந்து திருப்பி ரீகான்ஃபிகரும் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோஸ்ட்டுக்கெலாம் லைசன்ஸ் அசைன் பண்ணாதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ஏ டிஆர்எஸ் அதில் ஆன் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனேபிள் ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆனதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ பாருங்கள், ஹெச்ஏ வந்து நான் ஆஃப் பண்ணுறேன், என்னால் ஆஃப் பண்ணவே முடியல. ஏன்னா 2 ஹோஸ்ட்டு எவல்யூவேஷன் மோட்லேருந்து வெளியில் போயிருக்கு, அதுக்கு லைசன்ஸ் இல்லை. ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஹோஸ்ட்டுக்கும் எவல்யூவேஷனில் இருக்கிறதுக்கு லைசன்ஸ் அசைன் பண்ணுறேன். ஸோ செகண்ட் ஹோஸ்ட்டுக்கும் லைசன்ஸ் அசைன் பண்ணிடுறேன் அண்ட் தேர்ட் ஹோஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ லைசன்ஸ்க்கு அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ போயிட்டு ரீகனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ஹோஸ்ட்டை ஃபஸ்ட்டு ரீகனெக்ட் பண்ணுறேன். ஸோ ரீகனெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% ஓகே கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு.
ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது ஹெச்ஏவோட கான்ஃபிகரேஷனுக்கு போகுது. ஸோ கான்ஃபிகர் ஹெச்ஏ பண்ணும்போது எனக்கு வந்து ஹெச்ஏ எலெக்ஷன் நடக்கும். அதில் இது மாஸ்டரா ஸ்லேவா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி அப்டேட் ஆகும். இப்போ கான்ஃபிகரிங் விஸ்பியர் ஹெச்ஏ ஆல்மோஸ்ட் 50% போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோஸ்ட் வந்து டிஸ்கனெக்டட் ஸ்டேட்லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடுக்கு வந்துருச்சு பாருங்க. அந்த டிஸ்கனெக்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஹைட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வி சென்டரில் என்னோட ஹோஸ்ட் வந்து நான் லைசன்ஸ்க்கு அசைன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எரர் ஃபிக்ஸ் ஆகி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம லைசன்ஸ் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்ட்டை வந்து ஹெச்ஏக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ பேக் எண்டில் ஹெச்ஏ ரொம்ப நேரமாக எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, கான்ஃபிகரிங் விஸ்பியர் ஹெச்ஏ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா தேர்ட் ஹோஸ்ட்க்கு லைசன்ஸ்க்கு அசைன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதான் கனெக்ட் கொடுக்குறேன். ரீகனெக்ட் ஹோஸ்ட்டு. ஸோ ஹோஸ்ட் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த டிஸ்கனெக்டட் ஆப்ஷன் வந்து கிரேட் அவுட்லேருந்து ஹைட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போது ஹெச்ஏ வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கான்ஃபிகரிங் விஸ்பியர் ஹெச்ஏ. ஸோ இது இந்த கான்ஃபிகரிங் விஸ்பியர் ஹெச்ஏவும் தேர்ட் ஹோஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது அந்த ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஹோஸ்ட் லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டனால ரீசெட் டு க்ரீன் கொடுத்துக்கலாம். ஹெச்ஏ திருப்பி ரீகான்ஃபினால அதுவும் ரீசெட் டு க்ரீன் கொடுத்துட்றேன். அதே மாதிரி தேர்ட் ஹோஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ட் ஹோஸ்ட் லைசன்ஸ் ஆப்ஷனை ரீசெட் டு க்ரீன் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஓகே, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில அலர்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த செகண்ட் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிட்டிக்கலில் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அந்த கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அலர்ட் வந்து என்ன அப்படின்றத இப்போ செக் பண்ணி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்பியர் ஹெச்ஏவோட ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்இனிஷியலைஸ்ட் அப்படின்னு காட்டுது. அப்போ என்னென்னா இந்த ஹோஸ்ட் வந்து இன்னும் ஹெச்ஏக்குள்ளே ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகலை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மீன் பண்ணுது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து கண்டிஷன்ஸில் நம்ம ஹெச்ஏ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இப்போது லைசன்ஸ் அசைன் பண்ணதுக்கப்புறம் ஹெச்ஏ ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணுறான், நோ டேட்டா ஸ்டோர் ஹஸ் பின் கான்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஹெச்ஏயோட ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் மெட் ஆகலைன்னு வைங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏக்குள்ளே சரியாக கான்ஃபிகர் ஆகாது. அப்போது இங்கே நம்ம ஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் இல்லை. சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெச்ஏ ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா ஹோஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏஜென்ட்டை புஷ் பண்ணுது. புஷ் பண்ணி அது அந்த ஹெச்ஏ கான்ஃபிகரேஷனுக்குள்ளே 3 ஹோஸ்ட்டையும் கொண்டு வரணும். எனக்கு ஒரு ஹோஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, 3 ஹோஸ்ட்டுக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டில் இது வந்து கனெக்டட் அண்ட் ஸ்லேவில் இருக்குது. இதில் ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது. அண்டு செகண்ட் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஸ்பியரோட ஹெச்ஏ ஹோஸ்ட் ஸ்டேட்டஸில் ஒரு கிரிட்டிக்கல் அலர்ட் இருக்குது. ஹெச்ஏ ஏஜென்ட் அன்ரீச்சபிள் அப்படின்னு சொல்கிறான். சரியா, சப்போ எனக்கு இந்த செகண்ட் ஹோஸ்ட்டில் எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கான்ஃபிகர் ஆகலை. அண்ட் தேர்ட் ஹோஸ்ட்டு மாஸ்டராக இருக்குது. ஸோ தேர்ட் ஹோஸ்ட் மாஸ்டரு அண்ட் ஃபஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து ஸ்லேவில் இருக்குது. செகண்ட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இஷ்யூ இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ஹோஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு என்ன பண்ணலான்னா நம்மளோட நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணுவோம். ஹெச்ஏவோட நெட்வொர்க் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் நம்ம மெட் பண்ணிட்டோமா, டிவி சுவிட்சில் இருக்கா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் வந்து கான்ஃபிகர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு டேட்டா ஸ்டோராக அது இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டேட்டா ஸ்டோர் கூட இல்லை.
ஸோ அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செகண்ட் ஹோஸ்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டோரேஜ் வந்து ரீஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸில் நம்ம இந்த ரீகான்ஃபிகர் ஹெச்ஏன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டில் இருக்கும். அதை கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது ரீகான்ஃபிகர் விஸ்பியர் ஹெச்ஏ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட நமக்கு அந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல. மறுபடியும் அதே கான்ஃபிகரேஷன் எரர் தான். ஸோ an error occurred when vCenter server attempt to initialize the vSphere HA agent அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டேட்டா ஸ்டோர் தேவை. அப்போது டேட்டா ஸ்டோர் வந்து எப்படி இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் அப் அண்ட் ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேட்டா ஸ்டோர் இருக்கா. அதனால் ஃபர்ஸ்ட் கோர்ஸில் டேட்டா ஸ்டோர் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது வந்து யூனிட்டி இஎம்சி டெல் இஎம்சியோட யூனிட்டி விஎஸ்ஏலேருந்து இந்த ஸ்டோரேஜ் வருது. இதே சேம் ஸ்டோரேஜ் எனக்கு செகண்டுக்கும் வரணும். பட் செகண்டில் பாருங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் கூட இல்லை. இந்த ஒரு டேட்டா ஸ்டோர் கூட இல்லை அப்படின்றதுனால தான் எனக்கு ஹெச்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீஸ்கேன் கொடுத்துட்றேன். ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நான் வந்துட்டு டேட்டா ஸ்டோர்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளது ஐஸ்கசி தான், ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவர் ஆகிக்கும். ஸோ இப்போ எனக்கு 2 டேட்டா ஸ்டோர் வந்துருச்சு என்னோட ESXi Lab 2ல. இப்போது ஆல்ரெடி டேட்டா ஸ்டோரே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டேட்டா ஸ்டோர் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டேட்டா ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஹெச்ஏ வந்து ரீகான்ஃபிகர் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 99% இந்த இஷ்யூ வந்து இப்போது ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ தேர்ட் ஹோஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது டிவி சுவிட்சில் ஆட் ஆகலை. அது இன்னும் ஸ்டாண்டர்ட் சுவிட்சில் தான் இருக்கா. பட் அது பிரச்சனை இல்லை. எனக்கு மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் வந்து சிங்கில் இருந்தால் போதும். சரியா? இப்போ செகண்ட் ஹோஸ்டில் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகான்ஃபிகர் ஃபார் vSphere HA அப்படின்றத கொடுத்துட்டு டாஸ்க்கு இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. கனெக்டட் ஸ்லேவு இந்த ரெட்ல இருந்தது என்னோட இந்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ இதாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் இஷ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ் எரர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியஸ் வந்து ப்ரொடக்ஷனில் வரும். ஸோ இந்த கிளாஸில் உங்களுக்கு இது பார்த்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.